I have almost ghosted so much of things in my life to make this single video. எஸ், இந்த வீடியோவில் நான் எப்படி ஆஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக 1 lakh earn பண்ண அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் பிரேக் டவுன் பண்ண போகிறேன். உங்களோட எல்லாரோட கேள்வியும் என்னவா இருக்கும்னா, ப்ரோ ஹவு could I manage these two things? காலேஜ் ஒரு பக்கம், இந்த சைட் ஹஸ்ல் ஒரு பக்கம். வை பிகாஸ் நான் படிக்கிற காலேஜில் த காம்படிஷன் இஸ் நாட் ஈஸி. ஆஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய டாப்பர்ஸ் வந்து என் காலேஜில் என்னோட கிளாஸ்மேட்ஸாக வந்திருக்காங்க. இங்கே நான் கொஞ்சம் கேப் விட்டாலும் the competition and the race will be so huge. And just நீங்கள் ஒரே ஒரு எக்ஸாமுக்கு ஜஸ்ட் நான் சும்மா படித்து எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆனீங்கன்னா இங்கே எல்லாமே ரிலேட்டிவ் கிரேடிங் தான். மற்றவங்க எல்லாரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து கிரேட். ஸோ ஆட்டோமேட்டிக்லி ஐ வில் பி அட் த கிரவுண்ட். ஸோ திஸ் திங் seemed to be more harder for me to overcome and to make this full side hustle. ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க இந்த வீடியோக்குள்ள ஸ்டெப் பண்ணணும். அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஹவு குட் யூ ஏர்ன் அண்ட் வாட் ஆர் ஆல் த பாசிபிள் வேஸ் தட் யூ கேன் ஏர்ன் அப்படின்றத வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அண்ட் எந்த சோர்ஸ் ஆஃப் இன்கமில் உங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட் இருக்கும் அண்ட் எதில் எஃபர்ட்ஸ் நீங்கள் கம்மியாக போட போகிறீங்க அண்ட் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்குன்றதையும் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. லெட் வி ஸ்டெப் இன்டு தி வீடியோ. As a part-time content creator in YouTube, I have 3 sources of income depending on it. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் தான் யூடியூப் AdSense. அதாவது நான் வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த யூடியூப் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஜஸ்ட் ஐ ஸ்டார்டட் ஆஸ் அ கேம். சும்மா ஒரு விளையாட்டுத்தனமாக வந்து நம்ம இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், ஸோ இதில் வீடியோ போட்டால் வியூஸ் போகுமா அப்படின்ற மாதிரி ஒன்று ஆச்சரியமான விஷயத்தால் பார்த்ததுனால என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப இந்த யூடியூப் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஐ போஸ்டிங் கான்டென்ட்ஸ் ரேண்டம்லி, லைக் எங்களோட லேப்லேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து அந்த காப்பர் சல்ஃபேட் வச்சு எலக்ட்ரோ லைசிஸ் ப்ராசஸ் பண்ணி அதை ஒரு வீடியோவை போட்டோம். அந்த சைக்கிள் டயரை சுற்றி டைனமோ வச்சு அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சயின்ஸ் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணேன். அண்ட் ஆஃப்டர் தட் ஆரஞ்ச் பீல்லேருந்து நம்மளுக்கு வர ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா லைக் அந்த எசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேமில் பட்டுச்சுன்னா நல்லா எரியும் அப்படின்றது அதை ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருப்பேன். அண்ட் ஏன் செடியில் வந்து இலைங்கெல்லாம் வந்து 137.5 டிகிரியில் வந்து வளருது அப்படின்றதையும் நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ இட் இஸ் ஃபுல் ஆஃப் சயின்ஸ் ப்ரோ. எஸ், உருளைக்கிழங்குலேருந்து கரண்ட் எடுக்கலாம், லெமன்லேருந்து கரண்ட் எடுக்கலான்றதையும் வந்து நம்ம அந்த எலக்ட்ரோட் ஸ்ட்ரிப்ஸை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோஸ்லேருந்து ஆரம்பிச்சது தான் நம்மளோட யூடியூப் சேனல். ஸோ அது படிப்படியாக ஒரு காலத்தில் வந்து நின்று அதுக்கப்புறம் நான் ஸ்கூலிங் செப்பரேட் 11th and 12th அப்போ ஒரு பிரேக் எடுக்கணும். ஏன்னா எங்கள் வீட்டில் யூடியூப்பை கன்டினியூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அங்கே ஒரு பிரேக் எடுத்து அப்புறம் காலேஜ் வந்து ஜாயின் பண்ணி நடுவில் ஒரு 2 வீடியோ மட்டும் போட்டு அதுக்கப்புறம் காலேஜ்லேயும் ஃபர்ஸ்ட் இயரில் ஹாஸ்டலில் இருந்ததுனால எல்லாத்தையும் கண்டினியூ பண்ண முடியாமல் இருந்து அதுக்கப்புறம் ஹாஸ்டல் விட்டு எப்போ வெளியே வந்தனோ அப்போ தான் வந்து திருப்பியும் இந்த கான்டென்ட் க்ரியேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் after a huge struggle, I almost monetized my channel by the year of 2025. ஸோ 2025க்கு அப்புறம் நான் மானிட்டைஸ் பண்ணதுனால நம்மளோட வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறோம்ல, ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்ஸ் ரன் ஆகும். ஐ மீன் உங்களோட ஸ்டார்டிங் ஆஃப் வீடியோலையும் எண்டிங் ஆஃப் வீடியோலையும் இன் பிட்வீன்லையுமே வந்து மிட்ரோல் ஆட்ஸ் வந்து ப்ளே ஆகும். ஸோ திஸ் இஸ் நாட் ப்ரொவைடட் பை மீ. யூடியூப் இருக்குல்ல, ஸோ யூடியூப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆட்ஸ் கொடுத்து ப்ரொமோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அவங்க நம்மளோட வீடியோஸில், அதாவது ஹை வாட்சிங் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆட்ஸை ப்ளேஸ் பண்ணி ஸோ அதில் அவங்களுக்கு வந்து ஒரு பேமெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதில் ஒரு 30% எடுத்துகிட்டு 70% பே பண்ணுறக்கூடிய ஒரு பாலிசி அண்ட் ஒய்பிபி யூடியூப் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமில் தான் நம்மளுக்கு அட்சன்ஸ் அக்கௌண்ட்லேருந்து, அதாவது கூகுளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட் தான் நம்மளுக்கு வரும். அண்ட் இது பேசிக்கலி எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் $100 வந்து உங்களுக்கு சேர்ந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களால் அந்த அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ண முடியும். அண்ட் இது வரைக்கும் நான் 2 times வந்து $100 வந்து எக்ஸீட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 times வந்து வித்ட்ராவும் பண்ணியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் டைம் வித்ட்ரா பண்ணது $109.21. ஸோ இது எப்போனா இது கொஞ்சம் நாளைக்கு முடியாது, மந்த்லாம் வந்து நான் நோட் பண்ணி வைக்கல. ஸோ $109.21 கன்வெர்ட் பண்ணால் $10,161 வரும். அண்ட் செகண்ட் டைம் வித்ட்ரா பண்ணுறப்ப $112.3, தட் இஸ் நத்திங் பட் $10,676. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் குமுலேட்டிவாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் $19,675 விச் இஸ் மை ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் அண்ட் திஸ் இஸ் எவர்கிரீன். இப்போது நான் அதர் சோர்சஸ் ஆஃப் இன்கம்லாம் சொல்கிறேன். அது ஏன் எவர்கிரீன் இல்லை, இது ஏன் எவர்கிரீன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும். வை பிகாஸ் ஆஸ் லாங் ஐ ஆம் போஸ்டிங் வீடியோஸ் இன் யூடியூப், ஆட்ஸ் வில் ரன், ரெவன்யூ வில் பி ஜென்ரேட்டட். புரிஞ்சுல? ஸோ திஸ் இஸ் மை ப்ரைமரி இன்கம், தட் இஸ் யூடியூப் AdSense. அதில் நம்மளுக்கு $19,675 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். Stepping on to the second source of income, that is brand collaborations or brand deals. ஸோ இப்போ நீங்கள் யூடியூப்பில் வந்து கான்டென்ட் மேக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் நாட் ஆல் அபவுட் ரெவன்யூஸ் ஃப்ரம் ஆட்ஸ் ஆர் AdSense. லைக் நீங்கள் வீடியோஸ் ப்ளே பண்ணுறதுனால உங்களுக்கு ஆட்ஸ் ப்ளேஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய இன்கம் மட்டும்தான் உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு கிடையாது. ஆஸ் யூ ஆர் கெட்டிங் வைடர் ஆடியன்ஸ், உங்களோட ஆடியன்ஸ் இன்க்ரீஸ் ஆக உங்களோட ரீச் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம்.
புரிஞ்சுல. ஸோ இதில் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, லைக் எட்டெக் கம்பெனிஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி டொமைன்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னா, ஸோ அந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் வந்து ஃபீமேல் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்களோ, ஸோ அவங்கள வந்து அப்ரோச் பண்ணி நீங்கள் இந்த லிப் பாமை ப்ரொமோட் பண்ணுங்கள், நீங்கள் இந்த லோஷனை ப்ரொமோட் பண்ணுங்கள், அப்படின்னா அந்த சன்ஸ்க்ரீன்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபெச் பண்ணுவாங்க. ஆஸ் ஆர் கான்டென்ட் இஸ் ஆல் அபவுட் எஜுகேஷன். நம்மக்கிட்ட வந்த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் எட்டே கம்பெனிஸ், லைக் என்ஐஐடி வந்து இருக்காங்க, ஏஐசிஇ, சிம்பிளி லேர்ன், போலரி ஸ்கூல் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் ஃபிசிக்ஸ் வாலா. ஈவன் ஃபிசிக்ஸ் வாலா கேம் டு அவர் சேனல் ஃபார் தியர் ப்ரொமோஷன். ஸோ இந்த மாதிரியான பிராண்ட் டீல்ஸ் கிட்ட இருந்து எனக்கு குமுலேட்டிவாக கிடைச்ச அமௌண்ட் இஸ் 62,367. Sounds huge, right? But here is the risk that you guys don't know. இங்கே என்ன மேட்டர்னா, எந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து லைக் தே ப்ரொவைட் ஜென்யூன் ஆஃபர்ஸ் அண்ட் ஜென்யூன் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் சர்ச் வந்து பண்ணணும். வை பிகாஸ் எனக்கு இது வரைக்கும் வந்த ஆஃபர்ஸ் நிறைய. ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா லைக் அவங்கக்கிட்ட சர்வீசஸ் கரெக்டாக இல்லை போல இருக்குது, அந்த நேம்லாம் நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. என்கிட்ட வந்து ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் சிங்கிள் வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள், ஐ வில் பே 25,000 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஆஃபர். ஸோ ஒய் தே ஆர் பேயிங் சச் ஹியூஜ் மணி அப்படின்ட்டு எனக்குள்ள ஒரு டவுட். ஸோ நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா, என்கிட்ட ஒரு கம்பெனி வந்து இந்த மாதிரி ப்ரொமோஷனுக்காக வந்து மெயில் பண்ணியிருக்காங்கன்னா, ஐ சர்ச் அபவுட் தேம் அண்ட் இந்த ரெடிட் இந்த இதில் கோராலாக இருக்குல்ல, ஸோ இந்த கோராலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸஸ் வில் ப்ரொவைட் லைக் ரேண்டம் ஆப்ஷன்ஸ் அண்ட் ரேண்டம் ரிவ்யூஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை படிக்கிறப்ப தான் தெரியும், எங்ககிட்ட வந்து சர்வீசஸ் வந்து ஜென்யூனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நான் கண்டுபிடிக்கிறப்ப வந்து தே ஆர் லைக் நாட் ப்ரொவைடிங் தி சர்வீசஸ் ஒர்த் ஆஃப் மணின்ற மாதிரி தெரிஞ்சு, அப்போ அந்த ஆஃபரை வந்து நான் டிக்ளைன் பண்ணி தான் ஆகணும். வை பிகாஸ் என்னோட ஆடியன்ஸோட லாயல்ட்டி அண்ட் அவங்களோட அந்த அத்தன்டிசிட்டியை நான் மெயின்டைன் பண்ணணும், பிகாஸ் தட் இஸ் ப்ரைஸ்லெஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் பேக்ரவுண்ட் சர்ச் நான் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து இந்த வீடியோஸ் மேக் பண்ணி போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சொன்னேன், இந்த ஒரு விஷயத்தில் வந்து ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இந்த அத்தன்டிசிட்டியும் அந்த ரிலையபிலிட்டியும் வந்து மிஸ் ஆகவே கூடாது ஆடியன்ஸ் கிட்ட. அங்கே தான் ரிஸ்க் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ பார்த்து தான் பண்ணணும். அண்ட் திஸ் இஸ் மை செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம். அண்ட் த தேர்ட் சோர்ஸ் இஸ் ஜஸ்ட் லைக் ஒரு சிப்ஸ் மாதிரி தான். ஸோ விச் இஸ் நத்திங் பட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், த தேர்ட் இன்கம் சோர்ஸ். அண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி நான் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம். தட் இஸ் சிம்பிள். அண்ட் நீங்கள் உங்களோட வீடியோஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் கொடுக்கணும். லைக் இப்போ நான் வந்து லேப்டாப்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், எந்த லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணலாம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோக்கிலேயே வந்து வியூ ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அண்ட் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் அந்த லேப்டாப்னு சொல்லிட்டு நான் லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குன்னு கஸ்டமைஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு லிங்க். அதாவது இந்த லிங்கை டச் பண்ணி ஒரு கஸ்டமர் வந்து வாங்குறாங்கன்னா தட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் மீ. அதாவது நான் தான் அந்த ப்ராடக்ட்டை வந்து அவங்க கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விற்று கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ தேர் இஸ் அ கமிஷன் இன்வால்வ் இன் தட். அது மூலயமா வந்து எனக்கு சில கமிஷன்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி பார்க்கர் பெண்ணை நான் வந்து லைக் ஒரு வீடியோ டெடிகேட்டடாக போட்டு ஐ ஹவ் செல்ட் இட். அண்ட் எங்கெங்கெல்லாம் வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன் வீடியோவில் அப்படின்றத நான் சொல்கிறேனோ அந்த வீடியோ கீழே ஐ வில் கிவ் தி ப்ராடக்ட் லிங்க்ஸ். அண்ட் அது மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணுறதுனால வி கெட் கமிஷன். ஸோ இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், மை தேர்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஆஸ் அ கான்டென்ட் கிரியேட்டர். அண்ட் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரெண்டு விஷயம் வந்து நானாக தனியாக வந்து படித்து கற்றுக்கிட்டு அதெல்லாம் வந்து பண்ண விஷயம்னா. அண்ட் இப்போ இந்த 3 ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கமில் வந்து நான் ஜென்ரேட் பண்ண கொஞ்சம் மணி இருக்குல்ல, ஸோ அந்த கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ த ரிமைனிங் 2 பார்ட் ஆஃப் தி இன்கம் சோர்சஸ் இன்வெஸ்டிங். அண்ட் அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டாக்ஸ். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் த 4th சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஃபார் மீ, ஸ்டாக்ஸ். ஸோ நம்ம அந்த பிராண்ட் டீல்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த சில அமௌண்ட் இருக்குல்ல, ஸோ அதை வந்து பார்ஷியலாக எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ணேன்னா, we can purchase some stocks அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கேன். லைக் ஓலா, ரிலையன்ஸு, டாடா மோட்டர்ஸ், அந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் இனிஷியலி வாங்கியிருக்கேன். அது ஷார்ட் டேர்மில் வந்து நான் தருவேன். லைக் எனக்கு ஒரு யூனிட் மேலே 10 to 20 rupees இன்க்ரீஸ் ஆனால் ஐ வில் செல் இட் அண்ட் ஐ வில் பர்ச்சேஸ் சம் ஆஃப் த ஸ்டாக் விச் இஸ் அட் தி லோயர் சர்க்யூட் ஆஃப் தி பீரியட். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கப்போ ஐ காட் டு நோ திங்ஸ், ரைட்? ஒரு சேஃப்டி வேணும் நம்மளுக்கு, ஏன்னா ஸ்டாக்ஸ் ஆர் வாலடைல், யூ நோ தட், ரைட்? ஸோ அப்படி இருக்கிறப்ப எதில் போட்டால் எனக்கு ஸ்டேபிளாக இருக்கும், சேஃப்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். தே கம் ETF. ஸோ கோல்டு பீஸ், சில்வர் பீஸ்லாம் வந்து நான் வந்து டிஸ்கவர் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்டார்டிங்கில் வந்து கோல்டு பீஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டட் அபவுட் சம் ஆஃப் தி கேஸ் ஒரு 5,000 வந்து 6,000 வரைக்கும் வந்து போஸ்ட் பண்ணேன். அண்ட் தென் சில்வர் பீஸ் இருக்குல்ல, சில்வர் பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து வாலடைலிட்டி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். சம் ஆஃப் தி ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் வில் சே தட்
இந்த ஒரு சர்டைன் டியூரேஷனில் சில்வரோட ப்ரைஸ் வந்து அதிகமாகும் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் இன்டேக் எடுத்துக்கிட்டு நான் ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து சில்வர் பீஸ்லேயும் போட்டேன். அண்ட் தெர் ஆர் அதர் ஸ்டஃப் அண்ட் அதர் ஸ்டாக்ஸ் டூ வித் மீ. அண்ட் அதில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் ஒரு சர்டைன் பீரியட் வரைக்கும் இப்போ இந்த கரண்ட் மந்தில் இருக்கிறத நான் வந்து சேர்க்கல. ஏன்னா நான் அதை வந்து இன்னும் ரிடீம் பண்ணல, ஐ மீன் வித்ட்ரா பண்ணல. ஒரு 4 months முன்னாடி வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9K இன்வெஸ்ட் பண்ணேன். அண்ட் ரிட்டர்ன்ஸில் எனக்கு 22K வந்துச்சு. தட் மீன்ஸ் 13K ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, விச் இஸ் மோர் தென் 100%. இது ஏன் ப்ரோ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, சில மாதத்துக்கு முன்னாடி வந்து there happened சில்வர் ரேலி. ஸோ இந்த சில்வர் ரேலியில் ஒரு யூனிட் மேலே இருக்க ப்ரைஸ் வந்து எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் ஆச்சு. நான் போயிட்டு அந்த சில்வர் பீஸில் வாங்கின நேரம் வேணாம் தெரியல, ஆட்டோமேட்டிக்லி திங்ஸ் வென்ட் வெல். அண்ட் கோல்ட் பீஸ்லையும் சரி, ஏன்னா சில்வர் பீஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதுக்கு சிமிலராக கோல்ட் பீஸ் இருக்கும். பட் இங்கே சில்வர் பீஸ் வந்து இந்த ரேலியில் அதிகமான ப்ராஃபிட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுச்சு. பட் கோல்டு அந்த அளவுக்கு பண்ணல, பட் இட் வாஸ் குட். ஸோ குமுலேட்டிவ்லி கோல்ட் பீஸ் அண்ட் சில்வர் பீஸ் அண்ட் சில ஸ்டாக்ஸ் லைக் ஓலா, இந்த மாதிரி டாடா மோட்டார்ஸ், ரிலையன்ஸ்லாம் வந்து வாங்கி வச்சிருந்தேன். அண்ட் கெயில் இது மாதிரிலாம் இருக்குல்ல, அதையும் வந்து வாங்கி வச்சிருந்தேன். ஸோ இது எல்லாமே சின்ன சின்ன போர்ஷன்ஸாக வாங்கி வச்சிருந்தேன். இந்த சில்வர் அண்ட் கோல்ட் பீஸில் மட்டும் கொஞ்சம் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் போர்ஷன் வந்து வாங்கி வச்சிருந்தேன். ஸோ இதெல்லாமே குமுலேட்டிவாக ரிட்டர்ன் பண்ண அமௌண்ட், அதாவது இன்வெஸ்டட் வந்து 9K, வந்தது 22K, த டிஃப்ரென்ஸ் இஸ் 13K. ஸோ ஃபோர்த் சோர்ஸ் ஆஃப் இன்கமில் நம்ம ஜென்ரேட் பண்ணது 13K, 13,000. அண்ட் த ஃபிஃப்த் சோர்ஸ் இஸ் சிமிலர் டு தட், விச் இஸ் நத்திங் பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அண்ட் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூ வில் பி புட்டிங் a set of amount. அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கிட்ட, ஃபண்ட் மேனேஜர் கிட்ட வந்து போகும். ஸோ அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, he has a set of stocks, அப்படி இல்லைனா ஈக்விட்டிஸ் அண்ட் பாண்ட்ஸ் அண்டர் his control. ஸோ நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டை எதில் என்னென்ன ப்ரொபோஷன்ஸில் போடணும் அப்படின்ட்டு அந்த ஃபண்ட் மேனேஜர் தான் வந்து உங்களோட ஃபண்ட் மேனேஜ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. தட் வில் குமுலேட்டிவ்லி கம்ஸ் இன் டு அக்கௌண்ட். அண்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பவுண்ட் ஆகி உங்களுக்கு அந்த ப்ராஃபிட்ஸ் வந்து வரும். ஸோ திஸ் இஸ் ஹவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒர்க். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் நான் ஒரு 15 to 20K வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன். அதில் எனக்கு ரிட்டர்ன்ஸாக வந்தது 3,500. ஸோ தீஸ் ஆர் ஆல் த இன்கம் சோர்சஸ் ஃபார் மீ விச் ஜென்ரேட்டட் மீ 1 lakh rupees as a college student. அண்ட் நான் ஸ்டார்டிங் ஆஃப் வீடியோவில் சொன்ன மாதிரி தான், இதுக்காக நான் நிறைய விஷயத்தை வந்து விட்டுருக்கேன். ரேண்டம் லேஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னை நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எனக்கு கூட இருக்கவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். அஃப்கோர்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எங்கே தேவையில்லாமல் கொடுத்துருந்தாலும் மை ஆன்சர் இஸ் நோ. அண்ட் தேவையில்லாத ஏதாவது பொருள் வாங்கணுன்னாலும் மை ஆன்சர் இஸ் நோ. சும்மா ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு எக்ஸ்பென்சிவான ஹோட்டல்ஸை சாப்பிட்ணும் அப்படின்னா மை ஆன்சர் இஸ் நோ. அண்ட் ஐ லேர்ன் டு சே நோ ஃபார் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ். And that cumulatively led me to the position or the place to make this single video, which could be insane. So we can grasp it out. And the first source of income, YouTube Adsense, and 19,675. Second source, brand collaborations, which is 62,367. And the third source, affiliate marketing, 2,159. And the fourth resource, stocks, that has returned the profit of 13,000. And mutual funds வந்து பார்த்தீங்கன்னா the profit of 3,500. பட் இங்கே நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 15,000 to 20,000 இருக்கும். ஸோ விச் இஸ் ஹியூஜ். பட் நான் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சோர்ஸ் ஆஃப் இன்கம்ல வந்து ஜென்ரேட் பண்ணி அங்கே வந்து போட்டு வச்ச அமௌண்ட் தான். ஸோ குமுலேட்டிவ்ல எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்ப 1,701 1,701 இஸ் த INR rupees that we have earned so far. அண்ட் இதுக்கு நீங்கள் எவ்வளோ வருஷம் ப்ரோ ஆச்சு அப்படின்லாம் கேட்டிருப்பீங்க. நியாயமான கேள்வி. 2025 ஜனவரி மாதம் வந்து கூகுள் அட்சென்ஸ் கிட்ட வந்து நம்மளுக்கு மெயில் வந்துச்சு தட் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து கூகுள் அட்சென்ஸ் வந்து லெட்டர் வந்து வீட்டுக்கு வந்து அட்சென்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வி லிங்க் த ப்ராசஸ். அண்ட் 2025 கணக்கு போட்டுக்கோங்களேன், அது ஒரு வருஷம். இந்த மாதம் வரைக்கும் கால்குலேட் பண்ணால் இந்த வருஷத்தில் வந்து ஒரு 7 மாதம். இட் டுக் 1 year and 7 months டு மேக் திஸ் வீடியோவில் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இன்கம். ஸோ திஸ் இஸ் வே ஆஃப் சைட் ஹஸல். அண்ட் நிறைய பேருக்கு வந்து இதில் நிறைய புது லேர்னிங்ஸ் இருந்திருக்கும். ஸோ இப்படிலாம் வந்து மார்க்கெட் இருக்கான்றதும் வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ தெர் ஆர் ஃபியூ அதர் திங்ஸ் டு டூ. அண்ட் அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் வாட் ஆர் ஆல் த வேஸ் தட் யூ கேன் ஏர்ன் மனி அண்ட் யூ கேன் சைட் ஹஸல் பை யோர் செல்ஃப். அண்ட் உங்களோட காலேஜ் ஃபீயை நீங்களே பே பண்ண ட்ரை பண்ணுறது எப்படி அப்படின்றது உங்களுக்கு வேணும்னா, இதையும் தாண்டி எனக்கு ஒர்க் அவுட் ஆகாத சில விஷயங்கள் இருக்குது. அதை உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா கீழே பார்ட் 2 அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். த நெக்ஸ்ட் வீடியோ வில் பி குக்ட் அகைன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், ஹைப்லாம் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட்
சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதுதான் முக்கியமான விஷயம். அது போக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அண்ட் இதில் போட்ட எஃபர்ட்ஸ் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்கு ஒன்று தோணும்ல. ஸோ உங்கள் மனசில் தோன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. படித்து பார்க்க எனக்கும் நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். குட் பை, சியர்ஸ்.